கோவை எட்டிமடை அருகே தோட்டத்திற்குள் புகுந்து சிறுத்தை வளர்ப்பு நாயை கவ்வி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளான மதுக்கரை, தொண்டாமுத்தூர், சுற்றுவட்டார பகுதிகளான எட்டிமடை, மதுக்கரை, நரசியபுரம், பேரூர், தீத்திபாளையம், தடாகம், மருதமலை போன்ற பகுதிகளில் உணவு, தண்ணீர் தேடி வனவிலங்குகள் ஊருக்குள் புகுந்து தோட்டங்களில் உள்ள பயிர்கள், கால்நடைகளுக்கு வைத்திருக்கும் தீவனங்கள் மற்றும் வீடுகள், கடைகளில் வைத்திருக்கும் உணவுப் பொருட்களை உண்டு செல்வது தொடர்கதையாகி வருகிறது. அதனை தடுக்க சுற்றுவட்டார கிராம மக்கள் தொடர்ந்து தமிழக அரசு மற்றும் வனத்துறையினரிடம் கோரிக்கை விடுத்தும் வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மதுக்கரை சுற்று வட்டார பகுதியில் சிறுத்தை, புலி அங்கு வளர்க்கப்படும் கால்நடை மற்றும் கோழி போன்றவற்றை வேட்டையாடி சென்றது. அங்கு வனத்துறையினர் கண்காணிப்பு கேமரா வைத்து கண்காணித்தும் வந்தனர். இந்நிலையில் இன்று எட்டிமடை பகுதியில் உள்ள ஜெகநாதர் என்பவர் தோட்டத்தில் நாய் ஒன்று வளர்த்து வந்தார். இந்நிலையில் நேற்று முதல் அந்த நாயை காணவில்லை. அதனை தேடி பார்க்கும்போது எங்கும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் கண்காணிப்பு கேமராவை பார்த்தபோது தோட்டத்திற்குள் புகுந்த சிறுத்தை அங்கு வளர்க்கப்படும் நாயை கவ்விக்கொண்டு சென்றது தெரிய வந்தது. அதிர்ச்சி அடைந்த அவர் இது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். மேலும் அந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை சமூக வலைதளங்களில் பதிவு செய்து அப்பகுதி பொதுமக்களும் விவசாயிகளும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். அந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து அங்கு வந்த வனத்துறையினர் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர்.